காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு. அதிலும் சனிக்கிழமையன்று ஆரம்பிக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு. நாளைய தினம் 20/6/2026 ஆனி மாதத்தோட வளர்பிறை சனிக்கிழமை. ஸோ இந்த நாள் ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இதை நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா நாளைய தினம் தாராளமாக நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம். ஆனால் விநாயகருக்குரிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் நாளைக்கு செஞ்சுட்டு அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம். ஸோ சனிக்கிழமை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை அகலணும், எனக்கு அனைத்திலும் வெற்றி கிட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிட்றத நீங்கள் ஒரு 7 வாரங்களுக்கு விட்டுடுங்க. பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு தானே. நம்ம பெருமாள் கோவிலுக்கு போவோம், பெருமாள் வழிபாடெல்லாம் செய்வோம். அப்படி இல்லைன்னா அனுமர் கோவிலுக்கு போவோம். நீங்கள் என்ன புதுசாக விநாயகர் வழிபாடு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம இதை மாதிரி குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் தாராளமாக செய்யலாம். விநாயகர் வழிபாடு தாராளமாக நீங்கள் சனிக்கிழமையில் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் சனி கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் அனுமன் கோவிலுக்கு வெற்றிலை மாலையெல்லாம் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு தான் கட்டி போடுவாங்க. சரிங்களா? அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிறத மனதார பிள்ளையாரை நினைத்து அதை ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து 7 சனிக்கிழமைகள் செய்ய போகிறோம். 7 சனிக்கிழமைகள்னால் இப்போ ஒரு வாரம் என்னால் ஒரு சூழலில் செய்ய முடியல, நான் மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதற்கு அடுத்த சனிக்கிழமையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பதில் என்னுடைய கணவர் வீட்டில் தான் இருக்காரு, அவர் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறாங்க, அவங்க சுத்தபத்தமாக தான் இருக்கிறாங்க, அவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தாராளமாக செய்யலாம். இதை சனிக்கிழமை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து 4:30 மணிலேருந்து காலை 9 மணி வரைக்கும் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தை தான் நீங்கள் கடைபிடிக்கணும். நீங்கள் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் நான் குளிச்சுட்டு செய்யலாமான்னாலும் செய்யலாம், இல்லை காலையில் நான் 8 மணிக்கு செய்யலாமா அப்படின்னாலும் செய்யலாம். அதன் பிறகு இதை நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது மாலை நேரத்துலலாம் இதை செய்யக்கூடாது. மார்னிங் 4:30 AM to 9 AM அதுதான் இதுக்கு பெஸ்ட்டு டைமு. நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு முடிஞ்சால் தலை குளிங்க, அப்படி இல்லைன்னா தலையில் மஞ்சள் நீர் தெளிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, இதற்கு சிலை ரொம்ப 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 அவசியம். வீட்டில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா சிலை ரொம்ப ரொம்ப அவசியம். அது பித்தளை சிலையாக இருக்கலாம், வெள்ளி சிலையாக இருக்கலாம், இல்லைன்னா சில பேர் வீட்டில் தலைமுறையாக அந்த கல் பிள்ளையார், அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல, சோப் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளையார் வச்சிட்ருப்பாங்க. அந்த பிள்ளையாராக இருந்தாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிலைகள் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சிலைகள் அவசியம் இருக்கணும். அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் சிலை இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர், அந்த அரச மரத்தடி விநாயகர், வன்னி மரத்தடி விநாயகர்லாம் இருப்பார் இல்லையா, அங்கே போயும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். சரிங்க, இது எந்த காரணத்துக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொட்டதெல்லாம் எனக்கு தோல்வியாக இருக்குங்க, எனக்கு என்ன நேரம் நடக்குதுன்னே தெரியல, எங்கே போனாலும் செவுத்தில் அடித்த ரப்பர் பந்து மாதிரி திரும்ப இருந்த இடத்துக்கே நான் வந்துடுறேன், ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதற்கு நான் ஆவலோட காத்துட்ருக்கிறேன், கடைசி நேரத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் சிலருக்கு அப்படிதாங்க இருக்கும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. வர மாதிரி எல்லா ஆசையும் காமிச்சிட்டு கடைசி நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் கை நழுவி போனால் நம்மளுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அதை மாதிரி சில தடைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல, பல விஷயங்களை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திருமணம் சில பேருக்கு அப்படி அமையலாம்,
இன்னும் சில பேர் குழந்தை வரத்துக்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதம் ஆயிடுவோம், அடுத்த மாதம் கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சிக்கல், தடை அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட தடைகளில் சிக்கிக்கிட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறவங்க, அதை மாதிரி சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உடல் நலம் சரியில்லாமல் போகிறது, திரும்ப திரும்ப கடனில் சிக்கிக்கிறது. ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு அடி ஏறனா 4 அடி கீழே இறங்குறோம் அப்படின்னு. ஸோ அதே போல் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ஒரு எளிய வழிபாடை செய்யலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள். நீங்கள் அதிகமாக காசு செலவு பண்ண தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ரொம்ப 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 முக்கியம். மற்றவங்க உங்களை சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அரைமனதோடலாம் இதை செய்யாதீங்க. அதே போல் பாதிக்கப்பட்ட நபரே இந்த ஒரு விஷயத்தை செய்வது தான் முழு பலனை நமக்கு தரும். சில பேர்லாம் என் பையனுக்கு நான் செய்யலாமா, என் பொண்ணுக்கு நான் செய்யலாமா, என் கணவருக்கு நான் செய்யலாமான்னு கேட்பாங்க. அவங்களே செய்கிறது தான் ரொம்ப நல்லது, சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கு மிக உகந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான். ஜஸ்ட்டு அந்த அருகம்புல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமையே வாங்கி வச்சுடுங்க. ஏன்னா சனிக்கிழமை நீங்கள் கடை திறந்து வாங்குறதுக்குள்ளார 9 மணிலாம் கிராஸ் ஆகிடும். நம்ம எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து செய்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்கள் பூஜை அறையை சுத்தபத்தமாக தான் வச்சுருப்பீங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் காலையிலே பூ வாங்கும்போதோ அல்லது ஈவினிங்கோ நீங்கள் அருகம்புல் மட்டும் ஒரு கட்டு வாங்கி வச்சுடுங்க. இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கிட்டே அருகம்புல் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் அதையே பறித்து சுத்தம் செய்து இதற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விநாயகர் சிலைக்கு குளிர குளிர அருகம்புல்லால் அபிஷேகம் செய்யணும். அதாவது ஒரு பித்தளை சொம்போ அல்லது செம்பு சொம்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, வெள்ளி சொம்போ எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர், அதோட நீங்கள் பன்னீர் இருந்தால் பன்னீர் கலக்கலாம், அதில் நீங்கள் அருகம்புல்லை போட்டுடுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் விநாயகருக்கு ஒரு மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரும் அருகம்புல்லும் அவர் மேலே குளிர குளிர படுற மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்யணும். அது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை குறைந்தது 3 முறை சொல்லுங்க. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகள்ங்க. இதை ஒரு 3 முறை உச்சரித்தால் போதும். அந்த அருகம்புல்லை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை காய வைத்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.